இன்னைக்கு உங்களோட நான் சில கிஃப்ட்டை தான் ஷேர் பண்ண போகிறேன். போன ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம் எனக்கு முடிஞ்சது. அதில் கிடைச்ச சில கிஃப்ட் தான். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் அந்த ரேஞ்சில் தான் போட்டிருப்போம். என்னுடைய அண்ணா 2 பேர், அப்புறம் அவங்க அண்ணா, அவங்க அக்கா, அவ்வளோதான். பசங்களை கூட கூட்டலை. ஸோ கொஞ்சம் சிம்பிளாகவே தான் பண்ணோம். திருக்கடையூரில் வச்சு தான் அந்த கல்யாணத்தை நம்ம பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கிடைச்ச சில கிஃப்ட், அது எனக்கு மட்டும் கிடைச்ச கிஃப்ட்டு தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அவருக்கு கிடைச்சதே இல்லை. இப்போ பார்க்கலாமா? அதாவது நம்ம தாய் வீட்டு சீரியல் வரும்னா என் பெரிய அண்ணா கொடுத்தது இது சாரீ, அப்புறம் வந்து இந்த தாலியில் வந்து காசு கோப்பாங்க பாருங்கள், அந்த 2 காயின்ஸும் அண்ணா கொடுத்தாங்க. அப்புறம் வளையல் அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க. பர்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஃபுல்லாக கொடுப்பாங்க, அது கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த சாரீ வந்து பிஎஸ்ஆரில் தான் எடுத்தேன்னு சொன்னாங்க. நல்லா இருந்தது, செம்ம பாருங்கள். அதாவது சாஃப்ட் சில்க் தான். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோடு பார்த்திங்கன்னா இந்த மயில் வருது பாருங்கள், செம்மையாக இருந்தது. ப்ளவுஸும் இந்த கலரில் இந்த கலரில் தான் வரும். செம்ம எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலரு. அதே மாதிரி சாரியுமே சூப்பர். இது வந்து அண்ணா கொடுத்தது, பெரிய அண்ணா கொடுத்தாங்க இந்த சாரீ, இந்த கலரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் கொடுத்தாங்க. இந்த சாரீ தான் அவங்க கொடுத்தாங்க. இதுவுமே செம்ம கலர் வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். வாடாமல்லி கலரு. சாரியுமே ஸ்டிஃபாக நிற்கும், செம்மையாக இருந்தது. இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளவுஸ் வந்து இந்த கலரு. இதுவுமே உடுத்தா பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் சம்மந்தக்காரங்க கொடுத்தது. இதுவுமே சாஃப்ட் சில்க் தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வாடாமல்லி கலர், ரெண்டுமே வாடாமல்லி கலர். இதுவும் வாடாமல்லி, இது வாடாமல்லி. ஆக்சுவலாக எனக்கு வாடாமல்லி கலர் இல்லை என்கிட்ட. நான் எடுக்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த கலர்லேயே எனக்கு 2 சாரியுமே கிடச்சிது. இதுவுமே சாஃப்ட் சில்க் தான். இதுவுமே கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. அதாவது பார்டர் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தால் குட்டையாக காட்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த கலரு. இதுக்கு ப்ளவுஸ் வந்து இதே கலரில் தான் வருது, இதே கலரில் தான் வந்து நான் இன்னும் தைக்க கொடுக்கல. செம்மையாக இருந்தது. இந்த 3 சாரியுமே செம்ம. அதே மாதிரி இது ஒரு காட்டன் சாரீ. இதுவுமே என்னுடைய நான் பழைய வீட்டில் வாடகைக்கு இருந்தேன், அந்த வீட்டில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த காட்டன் சாரீ கொடுத்தாங்க. இதுவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோ கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேக்ஸ், ஹேண்ட் பேக்ஸு. எப்போவுமே நான் கடைக்கு போனால், எந்த ஜவுளி கடைக்கு போனாலும் ஹேண்ட்பேக் செக்ஷனை நான் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு தான் வருவேன். எனக்கு அவ்வளோ நல்லா பிடிக்கும் பேக்ஸ் எல்லாம். ரொம்ப